வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடங்கியுள்ளது. அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பலத்த மழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் கனமழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். கடந்த தமனத்தில் பதிவான மழையளவு: திருப்பூர் மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல ஈரோடு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தேனி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, சிவகங்கை மாவட்டத்தில் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவள்ளூர், நாமக்கல், அரியலூர், கடலூர், திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தஞ்சாவூர், கடலூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், கடலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.